இந்த ஊர்ல இருக்க யாருமே இந்த பையனோட அம்மாவை மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க டீ குடிக்க கடைக்கு போனா கூட அந்த கடைக்காரன் டீயை இவங்க கையில படாம மேலந்துதான் கீழே ஊத்துவான். அந்த டீக்கு உண்டான காசை கொடுத்தா கூட இவங்க கையால வாங்காம அங்கிருந்து இவங்களை போக சொல்லிடுவான். தன்னோட அம்மாவை யாருமே மதிக்காதனால இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க கூட படிக்கிற எல்லா பசங்களோட பேரண்ட்ஸுமே ஸ்கூலுக்குள்ள வந்து விட்டுட்டு போவாங்க. ஆனா இந்த பையனோட அம்மா மட்டும் உள்ள வந்தா தான் பையனகிரி திட்டிடுவாங்கன்னு பயந்து போயிட்டு உள்ள வராமையே போயிருவாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது உள்ள இருக்க ஸ்டாஃபே அந்த பையனை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க கூட படிக்கிற எல்லா பசங்களையுமே பெஞ்ச் மேலதான் உட்கார வச்சிருப்பாங்க. இவனை மட்டும் கீழே உட்கார வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. ஸ்டாஃப் கொஸ்டின் கேட்கும் போது அங்க இருக்க யாருக்குமே ஆன்சர் தெரியாது. ஆனா இவனுக்கு தெரியும். உடனே கையை தூக்குவான். ஆனா இவனை கண்டுக்காம எல்லாருமே அங்கிருந்து போயிருவாங்க. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. இந்த பையனுக்கு ஒரு ஆசை இருக்கும், கோயிலுக்குள்ள போய் சாமியை பார்க்கணும் அப்படின்னு. ஆனா அந்த ஊர் மக்கள் இவங்களை உள்ள போக அனுமதிக்க மாட்டாங்க. அதனால இப்ப இந்த பையனோட அம்மா யாருக்குமே தெரியாம நைட் சமயம் செவிரதி குதிக்க வச்சு அந்த பையனை சாமியை பார்க்க வைப்பாங்க. முதல் முறையா சாமியை பார்க்கறதுனால தெரியாம மேல இருக்க பெல் அடிச்சிருவோம். அது ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருது. அடுத்த நாள் இப்ப இந்த பையன் ஸ்கூலை விட்டு வரும்போது அந்த பையனோட வீட்டுல பார்த்தா இவங்க அம்மா வீட்டு விட்டு வெளியே இழுத்து போட்டு நிறைய பேர் அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பையன் கோயிலுக்குள்ள போன விஷயம் தெரிஞ்சுதான் அப்படி பண்ணுவாங்க. இப்ப இந்த பையனோட அம்மா அடிக்கும் போது இவன் தடுக்க பார்ப்பான். அப்ப இவனையுமே அடிப்பாங்க. இவன் மேல அடிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவனை தனக்குள்ள மறைச்சுக்கிட்டு அவங்க அடிக்கிற எல்லா அடியுமே இவங்க அம்மா வாங்கிப்பாங்க. அங்க இருக்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒருத்தன் எட்டி உதச்ச உதையில அவங்க அம்மா வண்ட கல்லுல பட்டு அங்கேயே இறந்து போயிருவாங்க. அது இந்த பையனால தாங்கிக்க முடியாம பயங்கரமா கோவப்பட்டு இப்படி பணவனோட மண்டையில சுத்தில அடிச்சு அங்கேயே அவனை கொண்டுறான். இந்த பையன் பண்ண சரியா தப்பான்னு கமல் சொல்லிட்டு போங்க.